ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் பேய் கதைகளை பற்றி பார்த்துட்டு வர்றோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு புதுசாக கல்யாணமான ஒரு ஜோடி குடி வர்றாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேய் கதைகளெல்லாம் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு புதுசாக கல்யாணமான ஒரு ஜோடி குடி வர்றாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால பெருசாக யாரு கூடயுமே பழக்கமும் ஏற்படலைங்க. அந்த ஏரியாவில் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குது. இந்த நிலையில் அவங்களுக்கு 100 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் இன்னொரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த ஃபேமிலியோட மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தையை வச்சுருந்துருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு புதுசாக கல்யாணமான ஜோடி அப்படிங்கிறதுனால அவங்க இன்னுமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அந்த அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 12 மணிக்கு அந்த வீட்டு பெண்மணி பயங்கரமாக அலறல் சத்தத்தோட கேட்குது. அந்த அலறல் சத்தம் அந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கிற வீடு வரைக்குமே கேட்குது. உடனே இங்கே இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னடா ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. இவங்க வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த புதுசாக கல்யாணமான ஜோடியோட அந்த பையன் வெளியில் வரதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. உடனே இந்த வீட்டு ஆண்மகன் போய் அங்கே போய் என்னாச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவர் இல்லைனா என் ஒய்ஃப் ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்துருக்கிறா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பெண்மணி சத்தம் போடும்போது கரெக்டாக இவங்க வீட்டுக்கு வெளியில் 2 தென்னை மரம் இருந்திருக்கு. அந்த 2 தென்னை மரத்தில் ஒரு தென்னை மரம் மட்டும் காத்தடிச்சா எப்படி அசையுமோ அந்த மாதிரி பயங்கரமாக அசைறதே இவங்க கவனிச்சிருந்திருக்காங்க. சரி, இவங்களே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கமாக தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. திரும்ப நைட்டு பார்த்தீங்கன்னா முன்னத்த நாள் நைட்டு எப்படி சத்தம் போட்டாங்களோ அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு இது ரெகுலராக அந்த பெண்மணி 3 நாளாக இதே மாதிரி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அது அந்த 100 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற வீடு வரைக்குமே கேட்டிருக்கு. என்னடா அது டெய்லி நைட்டு இதே வேலையாக போச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி எப்பெல்லாம் சத்தம் போடுறாங்களோ அந்த டைமில் இவங்க வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த 2 தென்னை மரத்தில் ஒரு தென்னை மரம் மட்டும் காத்தடிச்சா எப்படி அசையுமோ அந்த மாதிரி பயங்கரமாக அசைஞ்சிருக்கு. இவங்களுக்கு எதுவுமே புரியாததுனால சரி எதுவுமே கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. ஒரு நாள் பகலில் இந்த 2 வீட்டு ஆண்களுமே வேலைக்கு போயிடுறாங்க. அப்போது இந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பெண்மணி தன்னோட பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக நைட்டு மாடிக்கு போயிருக்காங்க. அப்படி மாடிக்கு போய் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்த நேரத்தில் யதார்த்தமாக அந்த வீட்டை பார்க்குறாங்க. அப்போது அந்த பையன் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தென்னை மரம், அதாவது அந்த பெண்மணி சத்தம் போடும் போதெல்லாம் காற்றுல அசைஞ்சிருக்குல்ல அந்த தென்னை மரத்தை கை காமிச்சு அந்த தென்னை மரத்து உச்சியில் யாரோ ஒரு அண்ணா உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கை காட்டி அந்த பையன் சொல்கிறான். உடனே அந்த பையனோட அம்மா அந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. தம்பி எனக்கு எதுவுமே தெரியலையப்பா அப்படின்னு சொல்லாமே, இல்லைம்மா என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அந்த தென்னை மரத்தோட உச்சியில் யாரோ ஒரு அண்ணன் உட்காந்துருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி என்னடா அது அந்த பொண்ணு என்னடானா ஒரு 3 நாளாக நைட்டு 12 மணிக்கு பயங்கரமாக சத்தம் போடுது, அந்த தென்னை மரமும் கரெக்டாக காற்றுல அசையுது, இப்போ என்னடானா நம்ம பையன் அந்த தென்னை மரத்தோட உச்சியை பார்த்து யாரோ உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறானே, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு பயங்கரமான குழப்பத்தில் அந்த பையனை கூட்டிகிட்டு கீழே வந்துடுறா. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறான். நம்ம பையன் அந்த தென்னை மரத்தை பார்த்துட்டு யாரோ உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறான் அப்படிங்கிறத அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க. அதுக்கு அவரோட கணவரோ இப்போ தான் அவங்க கல்யாணமாகி புதுசாக வேறு வந்திருக்காங்க, இவங்க கிட்டலாம் போய் இந்த மாதிரி பயம்படுத்திட்டு தெரியாத ஏதாவது பிரம்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இது அப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிடுறதுனால அவங்களும் பெருசாக இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. இது அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குது. திரும்ப இன்னொரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த 2 தென்னை மரம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் அந்த துணி துவைக்கிற சலவைக்கல் இருந்திருக்கு. ஒரு நாள் அதே மாதிரி மத்தியான நேரம் இந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டில் இருக்கிற இந்த பெண்மணி தன்னோட வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த துணியெல்லாம் காயப்போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு மேலே போகிறாங்க. அப்படி மேலே போய் தன்னோட துணியெல்லாம் காய போட்டுட்டு கேஷுவலாக அந்த பக்கத்து வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த புதுசாக கல்யாணமான பெண்ணுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே போய் தன்னோட மகனை கூட்டிகிட்டு திரும்பவும் மேலே வர்றாங்க. அப்படி மேலே வந்து திரும்பவும் அந்த வீட்டை கேஷுவலாக பார்க்கும்போது அந்த துவைச்சிட்டு இருந்த அந்த பெண்மணியை காணோம். அதுக்கு பதிலாக அவங்க ஏரியாவில் இருக்கிற திருநாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை நோக்கி பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. என்னடா அது அந்த பெண்ணு துவைச்சிட்டு இருந்தா இப்போ என்னமோ காணோம், ஆனால் இவங்க வீட்டு நாய் ஃபுல்லாக அவங்க வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போய் உழைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இதுக்கு முன்னத்த நாள் எப்படி அந்த பையன் அந்த தென்னை மரத்தோட உச்சியை பார்த்து யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னானோ அதே மாதிரி இந்த வாட்டி அந்த பையன் அந்த தென்னை மரத்தோட சென்டர் பகுதியை பார்த்து கை காட்டுறான். அப்படி கை காட்டும் போது இவங்க அம்மா அங்கே திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அந்த வீட்டில் துணி துவைச்சிட்டு இருந்த அந்த பெண்மணி தான் அந்த தென்னை மரத்தோட சென்டர் பகுதியில் உட்காந்துட்டு இருக்கிறத இவங்க பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க.
இந்த பொண்ணு எப்படி தென்னைமரம் ஏறிச்சு, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு மரம் ஏற தெரியுமோ அப்படின்னு பயங்கரமாக குழப்பத்தில் இருந்துட்டு, என்னது இந்த பொண்ணு தென்னைமரம் ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க பையன், அம்மா அது அந்த அக்கா கிடையாதுமா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல தென்னைமரத்தோட உச்சியில் ஒரு அண்ணா உட்காந்துருந்தாருன்னு, அந்த அண்ணா தான் இப்போ அந்த மரத்தோட சென்டர் பார்ட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னதை கேட்டு இவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருது. என்னடா அது தான் பையன் அன்னைக்கு இப்படி சொல்கிறான், இன்னைக்கு என்னடானா நம்ம கண்ணுக்கு அந்த வீட்டில் கல்யாணமான அந்த பொண்ணு தான் தெரியுது, ஆனால் நம்ம பையன் அந்த பொண்ணு கிடையாது பையன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அந்த பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கீழே வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க கொஞ்ச நேரம் அந்த நாய் சவுண்டு பயங்கரமாக கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா நாய் சவுண்டு எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக பயத்திலேயே அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குற போது கரெக்டாக அந்த தென்னைமரத்தோட நடுப்பதியில் உட்காந்துருந்த அந்த பொண்ணு கரெக்டாக இவங்களோட பேரை சொல்லி, அக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி பயத்தில் இருக்காங்க, இருந்தாலுமே பாவம் புதுசாக கல்யாணமாகி வந்த பொண்ணு, எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணு பேசியிருக்கு, வேறு யாரையுமே அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை கூட வெளிக்காட்டிக்காம மனசு கேட்காம திரும்பவும் வெளியில் போய் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 ஆம்பளை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போய், என்னாச்சுமா எப்படி நீ அந்த மரத்தை ஏறின அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அந்த பெண்மணி பயங்கரமாக அழுதுட்டு, நான் இந்த மரத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் துவைச்சிட்டு இருந்தேன், சடனாக நாய் எல்லாமே குலைச்சிட்டு என் பக்கத்தில் வந்துச்சு, அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர எனக்கு எப்படி நான் மரம் ஏறினேன்னு எனக்கு தெரியல, இப்போ என்னால் மரத்தில் இருந்து இறங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணு மரத்துலேருந்து இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி இறங்கினதுமே அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டு பயந்ததை பார்த்துட்டு உடனே அங்கே சரி நீ போய் வீட்டில் போய் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிருது. உடனே சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் இந்த 2 வீட்டு ஹஸ்பண்டுமே வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பெண்மணியோட கணவர்கிட்ட இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நைட்டில் அவங்க சவுண்டு போட்டது, தென்னை மரம் ஆடுறது, அதுக்கப்புறம் தான் பையன் அந்த மரத்தோட உச்சியில் ஒரு ஆம்பளையை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னது, இந்த பொண்ணு இன்றைக்கி மரம் ஏறினது, நாய் குலைச்சது, இதை பற்றி எல்லாமே அவங்க கணவர் கேட்டுட்டு ஒருவேளை தன்னோட மனைவியை ஏதோ ஒரு ஆன்மா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு மந்திரவாதியாக கூட்டிகிட்டு வராரு. அந்த மந்திரவாதி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரவாதி சரி என்னென்னு செக் பண்ணிக்கலாம், நீங்கள் எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த தென்னைமரம் அசைதுன்னு சொன்னீங்களோ அந்த தென்னைமரத்துக்கு கீழே அந்த சேரை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த பெண்மணியோட கணவருமே வீட்டுக்குள்ளே போய் ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த தென்னைமரத்துக்கு கீழே அந்த சேரை போடுறாரு. அவர் தென்னைமரத்தை வச்சுட்டு தென்னைமரத்தை வச்சுட்டு திரும்பின அடுத்த செகண்டே அந்த தென்னைமரத்துலேருந்து ஒரு 4 இளநீ கரெக்டாக அந்த சேர் மேலே விழுகுது. அதை பார்த்து அந்த கணவர் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அப்போவே இந்த மந்திரவாதிக்கு புரிஞ்சிருது, இந்த மந்திரவாதி மட்டும் அந்த சேரில் உட்காந்துருந்தார் அப்படின்னா கரெக்டாக இவரோட தலையில் தான் அந்த தென்னைமரம் விழுந்திருக்கும். அப்போவே அந்த மந்திரவாதி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இது அந்த ஏதோ ஒரு ஆன்மா நம்ம வந்தது தெரிஞ்சு தான் நம்மளை வேலை செய்ய விடாமல் தடுக்குது அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிருது. உடனே இவர் அந்த கணவர்கிட்ட சொல்லி வீட்டுக்குள்ளே போய் மஞ்சளும் குங்குமமும் கலந்து தண்ணி மட்டும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த தண்ணியை கொண்டு வந்ததுமே அந்த தண்ணி மூலியமாகவே அந்த 2 தென்னைமரத்தை சுற்றியுமே ஒரு வட்டத்தை போடுறாரு. அது வரைக்கும் அந்த வீட்டில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி தூங்கிட்டு தான் அமைதியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் அந்த வட்டத்தை போட்டு ஏதோ பூஜைகள்லாம் ரெடி பண்ணுறது தெரிஞ்சு சடனாக ஆக்ரோஷமாக அந்த மந்திரவாதியை அடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓடி வர்றாங்க. ஆனால் இவர் அந்த மந்திரத்தால் அந்த பெண்மணியை கட்டுப்படுத்தி அந்த வட்டத்துக்கு கீழே உள்ளே உட்கார வச்சிடுறாரு. உட்கார வச்சுட்டு சடனாக அந்த பொண்ணுக்கிட்ட இதனால் இந்த மாதிரி எதனால் இந்த பொண்ணை ஆக்கிரமிச்சிருக்க, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணுக்குள்ளே வந்து அந்த ஆன்மா ஒரு ஆண் குரலை பேச ஆரம்பிக்குது. ஆமாம், நான் தான் இந்த பொண்ணை ஆக்கிரமிச்சிருக்கேன், நான் வந்து பக்கத்து ஊர் தான், நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன், நான் வந்து ஒரு பழி வாங்கிறதுக்காக ஒரு உடலை தேடிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் தான் இவங்க 2 பேரும் விருந்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த பொண்ணு மல்லிகைப்பூ வச்சுட்டு நிறையா தின்பண்டங்கள் அதாவது இந்த கறி எல்லாமே கொண்டு வந்தாங்க, அதனால் எனக்கு ஈஸியாக போச்சு, இவங்க உடம்பை ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த மந்திரவாதி தொடர்ந்து அந்த ஆன்மா கிட்ட கேட்குறாரு, எல்லாம் ஓகேம்மா, நீ எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த பொண்ணு மேலே நீ எதுக்கு வந்திருக்க, இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் என்னை காதலிச்சு ஏமாத்துறதே இந்த பொண்ணு தான், நான் இவளை பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதை கேட்டு தன் கணவர் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு அந்த சாமியார் கேட்டதுக்கு, நான் போனதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுப்பாரு, உனக்கே உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக அந்த உடம்பை விட்டு அந்த ஆன்மா போயிடுது. உடனே அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பொண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா அந்த ஆன்மா ரொம்ப உக்கிரமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த பொண்ணை எப்படியாவது கொல்றதுக்கு தான் அது ட்ரை பண்ணும்,
அதனால் அடுத்த வாரம் அமாவாசை இருக்குது, அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணி நான் எப்படியாவது இந்த ஆன்மாவை வெளியேற்றிடுறேன். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த பொண்ணை பார்த்துக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் அந்த ஆத்மா இந்த பொண்ணை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உச்சியில் ஒரு தலைமுடியில் ஒரு முடிச்சை போட்டு விட்டுட்டு எக்காரணத்துக்கு கொண்டு இந்த முடிச்சை மட்டும் அவுத்தரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிளம்பி போயிடுறாரு. அந்த கணவருமே என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட அப்பா அம்மா மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு சடனாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்ககிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி, என்ன உங்கள் பொண்ணு ஆல்ரெடி யாரையோ லவ் பண்ணியிருந்திருக்கு, நீங்கள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு பயங்கரமாக கோவத்தில் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அவங்க மாமியார், அதாவது அந்த பொண்ணோட அம்மா மட்டும், தம்பி என் பொண்ணை அந்த பையன் காதலிச்சது உண்மைதான், அந்த ஆன்மா சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனால் என் பொண்ணு அவரை காதலிக்கவே கிடையாது, ஒருதலை பட்சமாக தான் அந்த பையன் காதலிச்சிட்டு இருந்தான், வற்புறுத்திட்டு இருந்தான். அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி எங்கள் பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சோம், மற்றபடி எங்கள் பொண்ணு மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட மாமியார் சொல்கிறாங்க. அதை கேட்டு கன்வின்ஸ் ஆன இவர், சரி என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ நம்ம மனைவி ஆகிட்டா, அவளோட உயிரை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த சாமியார் மந்திரவாதி ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த ஆன்மாவை வெளியேற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் இங்கேயே தங்கி எப்படியாவது என் ஒய்ஃபை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுனால என்னால் ஃபுல் டைம் இருந்து கவனிக்க முடியாது, அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு வாரத்துக்கு இங்கேயே தங்கி என்னோட மனைவியை பத்திரமா பார்த்துக்குங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மனைவியோட தலையில் இருக்கிற முடிச்சை மட்டும் அவர் அவுத்துறவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் எங்கள் பொண்ணை மேலே எங்களுக்கு அக்கறை இல்லையா, நாங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்தில் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நைட்டில் இவங்க தூங்கினா இவங்க 2 பேரும் முழிச்சிருந்து பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் இப்படி மாற்றி அந்த பொண்ணை அந்த முடிச்சை அவுக்காமல் பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் ஒரு 3 நாள் போயிடுது. இதே மாதிரி 4வது நாள் இவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காங்க. இந்த தங்கச்சி அங்கே தனியாக விட்டுட்டு தான் இவங்க அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்து தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துடுது, என்னடா நம்ம இப்படி ஒரு வயசு பொண்ணை தனியாக வச்சுட்டு இவங்க அப்பா அம்மா அங்கே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. என்னாச்சு, எப்போ தான் வீட்டுக்கு வருவீங்க, என்ன நீங்கள் மாமா வீட்டிலே தங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு இவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னால் பயந்துருவாங்க அப்படிங்கிறதுனால அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம், சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன்னோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டு அந்த அக்காவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மனசு கேட்காம தன்னோட தங்கச்சியும் இவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா இங்கே எதுக்கடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அக்காவை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், அக்கா உடம்பு சரின்னு சொன்னீங்களே, ஏன் நான் வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்க அப்பா அம்மாவுக்கு சடனாக சரி நல்லது தான், நம்ம 2வது பொண்ணும் இங்கேயே இருந்தா அப்படின்னா நமக்கும் அவங்க அக்காவை நல்லாவே பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல நீயும் இங்கேயே தங்கிடு, எல்லோரும் ஒட்டுக்கா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த தங்கச்சியுமே இங்கேயே தங்க வச்சிடுறாங்க. சரி இப்போ நம்ம 3 பேர் ஆகிட்டோம், அதனால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமில் அவங்க பொண்ணு மத்தியானம் சமைச்சு முடிச்சுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. அவங்க அப்பாவுமே தங்கச்சி இருக்கிற தன்னோட 2வது பொண்ணு இருக்கிற தைரியத்தில் அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம், எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கேர்லெஸ்ஸாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா, தான் தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு தலையெல்லாம் ரொம்பவே அரிக்குது, எனக்கு எப்படியாவது நீ நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலையெல்லாம் வாரி விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாக்கா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏன் இப்படி இருக்கிற, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க, எப்போவுமே நீ ஃப்ரெஷ்ஷாக இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நான் உனக்கு தலையெல்லாம் சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியுமே சரின்னு சொல்லிடுறா. உடனே அந்த அக்காக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே வேண்டாம் அம்மாலாம் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் ஆகும், நம்ம மொட்டை மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் தன்னோட தங்கச்சியை வச்சு தலையெல்லாம் வார சொல்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த தங்கச்சி அந்த தலையில் இருக்கிற முடிச்சு அவன் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, ரொம்ப நாளாக இவங்க தலை செய்வாதனால தான் ஏதோ முடிச்சு விழுந்துருச்சு, சிக்கு விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டு அந்த சிக்கை அவுத்து விட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பயங்கரமாக தலையெல்லாம் சீவி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா, சரி நீ கீழே போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் மாடியிலே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவளும் அந்த தங்கச்சிக்கும் எதுவுமே தெரியாததுனால கேஷுவலாக கீழே வந்து அவங்க அம்மா கூட போய் தூங்கவும் ஆரம்பிச்சிட்றா. அடுத்த கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக ஒரு சத்தம் வெளியில் கேட்குது. அக்கா அந்த தூங்கிட்டு இருந்த 2 பேருமே, அதாவது அம்மாவும் 2வது பொண்ணும் வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க அக்கா மொட்டை மாடியிலிருந்து கீழே குதிச்சு அந்த சலவைக்கல் மேலே தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்கிறத பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மா அந்த தலையில் இருக்கிற முடிச்சு அவங்க அதை பார்த்து ஷாக் ஆகி இந்த முடிச்சை யார் அவுத்தா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தங்கச்சி நான் தான் அவுத்தேன், அக்கா தான் என்ன தலைமுடியெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு தலை சீவியோட சொன்னா, நான் அதனால தான் அவுத்து அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி இப்படி பண்ணிட்ட, அக்காவுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ அந்த ஆன்மா என்ன நினச்சதோ அதை நல்லாவே நிறைவேற்றிருச்சு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போதே இறந்து போயிடுறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு தாங்க இந்த நீதி நேர்மை இது எல்லாமே பார்ப்போம்.
ஆனால் ஆன்மாக்கள் என்ன ஆச்சு அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. தனக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தோணுச்சு, பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருச்சுன்னா அது குறிப்பிட்ட ஆன்மாக்கள் பழி வாங்கியே தீருங்க. அந்த மாதிரியான ஒரு ஆன்மா தான் இந்த கதையில் நம்ம பார்த்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.